அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா மர்ர அஹதுக்கும் ஃபி மஸ்ஜிதினா அவ் ஃபி சூகினா வ மஅஹு நபலுன், உங்களில் ஒருவர் பள்ளிவாசலிலோ அல்லது கடை வீதியிலோ கடந்து செல்லும் பொழுது அவர் கையில் கூர்மையான ஒரு பொருள் இருந்தால் ஃபல்யும்சிக் அலா நிசாலிஹா பி கஃபிஹி, அந்த பொருளினுடைய முனைப்பகுதியை தன்னுடைய கையால் பிடித்து கொள்ளட்டும். அன் துசீப அஹதம் மினல் முஸ்லிமீன பிஷையின், ஏனென்றால் அந்த கூர்மையான பகுதி மற்ற மக்களை பதம் பார்த்துவிடும், மற்ற மக்களுக்கு அதன் மூலம் ஆபத்து ஏற்படுத்திவிடும், பக்கத்தில் போகக்கூடியவங்களுக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் அதனுடைய முனைப்பகுதியை தன்னுடைய கையால் பிடித்து கொள்ளட்டும். அவ்வல்லது ஃபல் யக்பில் அலா நிசாலிஹா, அல்லது அதனுடைய கூர்மையான பகுதியை எதையாவது ஒரு பொருளை வைத்து அடைத்து விடட்டும், அதை மறைச்சி கொண்டு போகணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய நெருக்கடியான பகுதிகளில் போகும்பொழுது கையில் ஏதாவது ஒரு கூர்மையான ஒரு பொருளை வச்சுருக்கிறோம், கத்தி அல்லது ஏதாவது கடப்பாரை, ஈட்டி போன்ற பொருட்களை கையில் வச்சுருக்கும் பொழுது அதற்கு முனைப்பகுதி இருக்குமா இல்லையா, குத்துற மாதிரியான பகுதி, அதை கையை வச்சு பிடிச்சிக்கணும், அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அது க்ளோஸ் பண்ணாமல் அல்லது பிடிக்காமல் நீட்டிக்கிட்டே போகும் பொழுது அது முன்னால் வரக்கூடியவர்களுக்கு, பக்கத்தில் செல்லக்கூடியவர்களுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்திடும். குறைந்தபட்சம் அது அச்சத்தையாவது ஏற்படுத்தும். ஆஹா, கத்தியை கொண்டு வரானே, கடப்பாறையை கொண்டு வரானே, குத்திடுவானோ, உடம்பை கிழிச்சிருமோ, ஆடையை கிழிச்சிருமோ என்று பயந்துக்கிட்டே வருவான் பக்கத்தில் வரவன், முன்னாடி வர்றவன். அந்த பயத்தை ஏற்படுத்தாதீங்க, பிறருக்கு தொந்தரவாக நீங்கள் இருக்காதீர்கள் என்ற கருத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஒருவர் தன்னுடைய காரியங்களுக்காக, தனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக எந்த வகையிலும் பிறருக்கு தொந்தரவை கொடுத்துடக்கூடாது, பிறருக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடாது. இன்றைக்கி பார்க்குறோம், பைக்கில் போகும் பொழுது ஒரு பெரிய நீளமான ஒரு பொருளை, குழாயை அல்லது கம்பி எதையாவது ஒன்று தூக்கிட்டு போவாங்க, அதை அப்படியே பிடிச்சி ரோட்டையே அடைச்சிட்டு கொண்டு போவாங்க. அந்த பக்கமாக யாரும் போக முடியாது, வர முடியாது, யாராவது போனால் அவங்க தலையில் இடிச்சிடும். இப்படி கொண்டு போகக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். அல்லது மழை காலங்களில் தண்ணீர் சேரும் சகதியும் ரோட்டில் கிடக்கும் பொழுது அவங்க பாட்டுக்கு வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. ரோட்டில் ஓரமாக நடந்து போகக்கூடியவங்களுடைய மேலே அந்த சேறுபடும், அல்லது பைக்கில் போகக்கூடியவங்களுக்கு அது இடையூறை ஏற்படுத்தும். மழை காலங்களில் ஸ்பீடாக போனால் அது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக தொந்தரவாகத்தான் இருக்கும், அதுவும் தண்ணி கிடக்கக்கூடிய இடங்களில். அப்போ என்ன செய்யணும், நம்ம மெதுவாக தான் போகணும். நாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக அது பிறருக்கு தொந்தரவை ஏற்படுத்தக்கூடாது. அதே மாதிரி தான் வண்டிகள் போன்ற நிறுத்தக்கூடிய இடங்களில் பிறருக்கு தொந்தரவாக வெளியே எடுக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு கிராஸ் பண்ணி அப்படியே அடைச்சி விட்டுட்டு போயிடுறது நிறைய நடக்குதா இல்லையா. அப்போ பிறருக்கு தொந்தரவு ஏற்படுத்துகிற மாதிரியான எந்த காரியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பியூரான முஸ்லீம் யார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ பிறருக்கு எந்த தொந்தரவையும் ஏற்படுத்தக்கூடாது. அவன் பேசுகிற பேச்சு மற்றவனுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, பிறர் அருவருக்கிற மாதிரி பேசக்கூடாது, பிறர் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. அவன் தான் ஒரு உண்மையான தூய்மையான முஸ்லீம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். பொதுவாகவே மனிதர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்குமே தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அது மனிதராக இருந்தாலும் சரி அல்லது பிராணிகளாக இருந்தாலும் சரி, அந்த பிராணிகள் விஷயத்தில் கூட நாம் சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, ஃபுலைல் இப்னு ஐயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், லா யஹில்லு லக அன் தூதிய கல்பன் அவ் ஹின்ஸீரன் பிகைரி ஹக்கின், ஒரு நாயாக இருந்தாலும் அல்லது பன்றியாக இருந்தாலும் முறையில்லாமல் அதற்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. உன்னை கடிக்க வருதுன்னா துரத்தலாம், உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க வருதுன்னா அதை விரட்டலாம். அது பாட்டுக்கு ரோட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது கல்லை கொண்டு எரியக்கூடாது. அது நாயாக இருந்தாலும் பன்றியாக இருந்தாலும் அதற்கு கூட தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் அருவருப்பாக நினைக்கக்கூடிய, பக்கத்தில் வரக்கூடாது நினைக்கக்கூடிய அந்த மாதிரியான பிராணிகள் விஷயத்தில் கூட நாம் கொஞ்சம் பேணுதலாக நடக்கணும்.
சாதாரண பிராணிகள் விஷயத்தில் இப்படி நடக்கணும் அப்படிங்கும் பொழுது இதை விட பன்மடங்கு உயர்ந்தவன் மனிதன். அப்போ அவனுக்கு தொந்தரவு கொடுக்கறது எப்படி அது ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கிறார்கள் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ எந்த ஒரு வகையிலும் பிற முஸ்லீம்களுக்கு அல்லது பிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி தொந்தரவு தரும்படியான எல்லா விஷயத்தையும் தடை செஞ்சாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு ஹதீஸில் வருது, ஈயாக்கும் வல் ஜுலூஸ ஃபி துருக்காத், மக்கள் வந்து போகக்கூடிய பாதைகளில் நீங்கள் உட்காராதீங்க அப்படின்னாங்க. அந்த வழியாக கிராஸ் பண்ணி மக்கள் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காராதீங்க, ஒன்று கூடி உட்காராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்படி ஒன்று கூடி உட்காரும் பொழுது அந்த பக்கமாக வர போகக்கூடியவங்களுக்கு ஒரு சங்கோஜத்தை ஏற்படுத்தும். இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்களே அப்படின்னு கிராஸ் பண்ணி போகிறதுக்கு யோசிப்பாங்க. குறிப்பாக பெண்கள் அப்படி போகிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. இந்த மாதிரி ஆண்கள் உட்கார்ந்துருக்கிறாங்களே, எப்படி இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறது அப்படின்னு யோசிப்பாங்க. இன்றைக்கி உட்கார்றது மட்டுமல்ல, உட்காந்துக்கிட்டு போகிறவங்கள கேலி பண்ணக்கூடிய நிலையும் இன்றைக்கி இருக்குது. அந்த பக்கம் யாருமே போக முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி நிறைய அடாவடித்தனங்கள் இன்றைக்கி செய்யப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி உட்கார்றதை தடை செஞ்சாங்க, உட்காரக்கூடாதுன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தித்து பேசுகிறதுக்கு வேறு இடமே இல்லை, நாங்கள் இப்படி தான் உட்கார்ந்து ஆகணும், வேறு வழி இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அன்றைக்கெலாம் இப்போ இருக்கிற மாதிரி வசதிகள், வீடுகளில் பெரிய வராண்டாவோ பெரிய உட்காந்து பேசுகிற அளவுக்கு இடங்களோ அன்றைக்கெலாம் கிடையாது. அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து பேசுகிறதா இருந்தால் எங்கே உட்காந்து பேசுகிறது? பள்ளிக்கு வந்தால் பேசக்கூடாது, பள்ளிக்கு வந்தால் தொழுகணும், வீட்லேயும் இடம் இல்லை, அப்போ நான் எங்கே உட்கார்றது? அந்த மாதிரி இடங்களில் தான் உட்கார்ந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை சஹாபாக்கள் சொன்ன பொழுது, அப்படின்னா அந்த பாதையினுடைய கடமைகளை நீங்கள் பேணுங்கன்னாங்க. என்ன கடமைன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி நீங்கள் வேறு வழி இல்லை, அங்கே தான் உட்கார்ந்து ஆகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்வையை தாழ்த்திக்கணும். அங்கே வர போகிறவங்கள பார்க்கக்கூடாது, பார்வையை தாழ்த்தி கொண்டு நீங்கள் உட்காரணும். யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நன்மைகளை ஏவணும், தீமைகளை தடுக்கணும், சலாம் சொன்னால் பதில் சொல்லணும். இந்த மாதிரியான கடமைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இது பாதைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கான கடமைகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ பாதைகளில் உட்கார்ந்து பிற மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னாங்க. அதே மாதிரி தொழுகைக்கு வரும்போது கூட பிறருக்கு இடையூறை ஏற்படுத்திட்டு வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் குதுபா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மக்கள் எல்லாம் பள்ளியில் உட்காந்து நிறைஞ்சி உட்காந்துருக்குறாங்க. ஒருத்தர் அப்படியே தாண்டி வர்றாரு, மக்களுடைய பிடரிகளை தாண்டி வந்துட்டு இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இஜ்லிஸ் ஃபக்கத் ஆதைத், உனக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே உட்காரு, அப்படியே தாண்டி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ இடையூறை ஏற்படுத்தாதுன்னாங்க. தொழுகைக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் தொழுகையில் இருக்கிற மாதிரி சட்டம். ஒருத்தர் தொழுகைக்காக ஃபரதான தொழுகைகளுக்கு அல்லது ஏதாவது ஒரு தொழுகைகளுக்கு அதனுடைய நேரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சுன்னத் தொழுதுட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னா அவர் உட்காரக்கூடிய காலமெல்லாம் அவர் தொழுகையில் இருக்கிறார் என்பது ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்குது. நம்ம அதனால் உட்கார்ந்தானே இருக்கிறாரு, நம்ம தாண்டி போகணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி தாண்டி போகிறத இஸ்லாம் அனுமதிக்கலை. உனக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே உட்காரு, தாண்டி வரக்கூடாது, அது பிறருக்கு இடையூறை ஏற்படுத்தும். உட்காரக்கூடியவங்களும் என்ன செய்யணும், முன்னாடி இடம் இருக்கும்பொழுது பின்னாடி உட்காரக்கூடாது, அப்போ தாண்டி வர மாதிரி நிலம் வந்துடும். அதனால் முன்னாடி வரக்கூடியவங்க முன் சஃபில் உட்கார்றாரு, அடுத்து வரக்கூடியவங்க அடுத்த சஃபில் உட்காரணும். அப்படின்னா அடுத்தவங்க தாண்டி வர்றதுக்கு வழிவகுக்காமல் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், 2 பேர் உட்கார்ந்துருக்கும் பொழுது 3 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 2 பேர் மட்டும் சேர்ந்து ரகசியம் பேசாதீங்க. அது அந்த ஒரு தனி மனிதருக்கு ஒரு தொந்தரவை ஏற்படுத்தும். நம்மளை விட்டுட்டு அவன் பேசுகிறான்ல, என்னத்தை பேசுகிறான்னு தெரியலையே அப்படின்னு அவர் குழம்பிக்கிட்டு இருப்பார். அந்த குழப்பத்துக்கு நீ அவர் ஆளாக்காதீங்க. ஒன்று 3 பேர் சேர்ந்து பேசுங்க, அல்லது தனியாக பிரிஞ்சு போயிருங்க. ஒருத்தர் மட்டும் இருக்க 2 பேரும் அவர் பார்க்குற அளவுக்கு உட்காந்து தனியாக ரகசியம் பேசக்கூடாது அப்படின்னாங்க. இதுவும் கூட அவருக்கு தொந்தரவு ஏற்படுத்தும். இப்படி பல்வேறு ஹதீஸ்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிறருக்கு இடையூறை ஏற்படுத்துகிற மாதிரி, பிறருக்கு டிஸ்டர்பன்ஸை செய்கிற மாதிரி எந்த காரியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிக்கவே இல்லை. ஒரு ஹதீஸில் இப்படி வருது, உரிதத் அலைய அமால் உம்மத்தி ஹசனுஹா வ சய்யிஉஹா, என்னுடைய சமுதாயத்தவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. உங்கள் மக்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், தீமையான காரியங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லப்பட்டுச்சு. இது இருக்குது அப்படின்னு சொல்லி, அதில் மக்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால்,
பாதைகளில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய பொருளை அகற்றி ஓரமாக எடுத்து போடுறது, இது நன்மையான காரியங்களில் ஒன்று என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதே சமயத்தில் மக்கள் செய்யக்கூடிய பாவமான காரியங்களில், தீமையான காரியங்களில் ஒன்றாக எனக்கு காட்டப்பட்டது எது தெரியுமா? அந்நுகாஅத்து தக்கூனு ஃபில் மஸ்ஜிதி லா துதுஃபனு, மக்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எச்சில் துப்பி விட்டு அதை மூடாமல் அல்லது அதை சுத்தப்படுத்தாமல் போய்விடுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஸ்ஜிதுகளில் மக்கள் வரக்கூடிய இடங்களில், பாதைகளில், மக்கள் அமரக்கூடிய இடங்களில் அப்படியே துப்பிட்டு அதை சுத்தப்படுத்தாமல் அல்லது மண்ணை வச்சு மூடாமல் அதை அப்படியே போட்டுட்டு போயிடுறது, இது அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த இடத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு அசூசையான ஒரு நிலை ஏற்படுத்தும், அது தொந்தரவு ஏற்படுத்தும். இது மக்கள் செய்யக்கூடிய பாவங்களில் ஒன்றாக எனக்கு காட்டப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருக்கும் எந்த காரியத்தினாலும் நாம் இடையூறாக அமைஞ்சிடக்கூடாது, அவங்க முகம் சுளிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. ஒரு மூமின் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளாக இது இருக்குது. ஏன்னா ஒரு மூமினுக்கு, ஒரு பிற மனிதனுக்கு தொந்தரவு கொடுக்கறத இறைவன் விரும்புறதில்லை, அதற்காக இறைவன் கோபப்படுறான்னாங்க. கத்தாத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஈயாக்கும் அதல் மூமின், ஒரு மூமினான மனிதனுக்கு தொந்தரவு கொடுக்கறத நான் எச்சரிக்கிறேன், அப்படி செய்யாதீங்க. ஏன்னா ஃபைன்னல்லாஹ யஹூதுஹு வ யக்லபு அலைஹி, ஏன்னா ஒரு மூமினை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலனாக, ஒரு மூமினுக்காக கோபப்படக்கூடியவனாக ரப்பு இருக்கிறான், இறைவன் இருக்கிறான். ஒரு மூமினுக்கு நீ தொந்தரவு கொடுத்தான் அப்படின்னா அது இறைவனோட கோபத்தை ஏற்படுத்தும், அதனால் நீ அந்த காரியத்தை செய்யாதன்னாங்க கத்தாத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறருக்கு தொந்தரவு தராத தூய்மையான வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.